யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. எங்கும் சக்தியாக வியாபித்திருக்கும் என் அன்னைக்கு ஆத்ம நமஸ்காரங்கள். பக்தி ஒளி நேயர்களுக்கு பத்மபிரியா பிரசாத்தின் அன்பு வணக்கங்கள். விளக்கு, ஜோதி, தீபம் இப்படி பல பெயர்களாக வழங்கப்படும் விளக்கை பற்றியும் விளக்கு ஏற்றுவதன் தாத்பரியத்தை பற்றியும் நம்ம பேசலாம் வாங்க. வீட்டுல வெளிச்சம் கொடுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னாலே அந்த வீட்டுல நிச்சயமா விளக்கு ஒன்று ஏற்ற வேண்டும். இந்த விளக்கு ஏத்துறதுல நம்ம நிறைய பேருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் மற்றும் சந்தேகங்கள் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட பகிர்கிறேன். அதை பத்தி ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். முதல்ல விளக்கு. விளக்கு என்ன விளக்கு நாம வீட்டுல ஏத்தலாம், விளக்கு எங்க ஏத்தலாம், இப்படி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும். விளக்கு எங்க ஏத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதானமாக நம்மளுடைய பூஜை அறையில ஏத்துவோம். சில பேர் வீட்டுல சமையல் அறையில ஏத்துறது வழக்கமா இருக்கும். வாசல்ல தீபம் ஏத்துறதுங்கிறது ஒரு பழக்கமாக இருக்கும். எப்படி விளக்கு ஏத்துறதாக இருந்தாலும் சரி, அதற்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு. அதை பின்பற்றிட்டு வந்தாலே நாம சரியானபடி விளக்கேற்றினோம் என்றால் பலாபலன்கள், அதனுடைய பூரண பலன்கள் அதிகமாக இருக்கும். விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் விளக்குலேருந்து உலோக விளக்கு இப்படி நிறைய இருக்குங்க. அகல் தீபத்துக்கு அதீத சக்தி உண்டு. ஏன்னா மண்ணிலால் நம்ம வசிக்கும் இந்த பூமியின் அந்த மண் தத்துவத்திலேருந்து உருவான ஒரு விளக்கு அப்படிங்கும் பொழுது நம்முடன் எளிதாக ஒன்று சேரக்கூடியது, நம் மனதோட ஒன்று இணையக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மண் விளக்கு இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா பஞ்சலோக விளக்குன்னு இருக்குங்க. இந்த பஞ்சலோக விளக்கு ரொம்பவும் சிறப்பான ஒன்று. அது இல்லாம பித்தளை விளக்கு இருக்கு, அதே போல வெள்ளி விளக்கு, நிறைய விளக்குகள் இருக்கு. எது ஏற்றுவதாக இருந்தாலும் அது சுத்தமாக இருப்பது நல்லது. அதுல சிறு ஏதாவது ஒரு காயம் சொல்லுவாங்க, வெட்டு பட்டுறது, இந்த அகல் விளக்குல எல்லாம் கொஞ்சம் ஏதாவது நுனி உடையிறது, இந்த மாதிரி ஒரு பின்னம் மாறுதுன்னு சொல்லுவாங்க. அது போல இருந்தால் அதை மட்டும் தவிர்த்து விட்டு புதுசாக நீங்க விளக்கு வாங்கி ஏற்றலாம். ஒருத்தங்க வீட்டுல விளக்கு ஏத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, வெளியில வாசல்ல ஒரு விளக்கு, வீட்டுக்குள்ள விளக்கு அப்படின்னு ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, விளக்கு வாசல்ல விளக்கு ஃபர்ஸ்ட் ஏத்திட்டு, முதல்ல நிலப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய விளக்கை ஏத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள விளக்கு ஏத்துறது நல்லது. இல்ல நாங்க வீட்டுக்குள்ள மட்டும் தாங்க விளக்கு ஏத்துவோம்னா, நீங்க எந்த இடத்துல விளக்கு ஏத்துறீங்களோ அந்த விளக்க முதல்ல சுத்தப்படுத்திட்டு அதற்கப்புறம் ஏத்தலாம். சரிங்க. இப்போ எப்படி விளக்கேத்தலாம்ங்கிறதுக்கு முன்னாடி எந்த டைரக்ஷன் பார்த்து ஏத்தலாம், எந்த திசை நோக்கி விளக்கேத்தலாம்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா? விளக்குக்கு எந்த திசை அப்படின்னா, மேல் நோக்கி தான் விளக்கு எரியுது. அப்போ எந்த திசை அப்படிங்கறது உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வரும். எந்த திசைனா, அந்த விளக்கு ஏற்றும் நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, அது எதை நோக்கி இருக்கிறது, எந்த திசை நோக்கி இருக்கிறது. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் உண்டுங்க. கிழக்கு நோக்கி ஏத்தக்கூடிய விளக்கு அப்படின்னா, அத கிழக்கு முகமாக அந்த விளக்கேற்றும் நுனி அது பார்த்து இருக்கு அப்படின்னா, வீட்டுல அனைத்து சுப காரியங்களும் நடக்கும். பொதுவாகவே அது ரொம்ப நல்ல விசேஷமானது. வடக்கு நோக்கி ஏத்தக்கூடிய விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுல வளம், ஒரு முயற்சி எடுத்து அதுல பூர்ண வெற்றியாகி அடுத்தடுத்த நிலை உயர்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வாழ்க்கை நிலை உயர்வுக்கு வடக்கு நோக்கிய விளக்கு ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு பலாபலன்களை தரும். அடுத்தது மேற்கு. மேற்கு திசையை நோக்கி விளக்கேத்துறதுனால கடன் நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய கடன் இருக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமா வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேற்கு நோக்கி விளக்கேத்தலாம். ஏத்தக்கூடாத ஒரே ஒரு திசை தெற்கு பக்கம். தெற்கு நோக்கிய விளக்கு ஏத்தக்கூடாதுங்க. மற்றபடி 3 திசைகளை பார்த்தும் விளக்கு ஏத்தலாம். சரிங்க. இப்போ விளக்கு ஏத்துறது எந்த திசைன்னு பார்த்தாச்சு.
என்ன ஊத்தி விளக்கேத்தலாம் அப்படிங்கறது எல்லோருக்கும் ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கு. நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுல வச்சு சில விஷயங்கள் சொல்றேன். விளக்கு ஏற்றுவதற்குன்னு நம்ம முன்னோர்கள் நிறைய ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு சிறப்பம்சம் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எளிதா நம்ம ஏத்தக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம். இந்த நல்லெண்ணெய் தீபத்துக்கு ஈடு இணை எதுவும் இல்லைங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும், அதாவது நிவர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பாப நிவர்த்தி, சாப நிவர்த்தி, இது போல எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது நல்லெண்ணெய். ஏன்னா நல்லெண்ணெய் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், எள்ளிலேருந்து எடுக்கக்கூடியது. சோ சனிக்கு பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அற்புதமான பலாபலன்களை தரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நெய். நெய் தீபம். இந்த கெட்டியா உருக்காம நெய்யை கொண்டு தயவு செய்து விளக்கு ஏத்தாதீங்க. கொஞ்சம் உருகின மாதிரி இருக்கிற நெய். ஏன்னா அந்த உருகாம இருக்கும் போது நெய்னா அந்த சூட்டு இளஞ்சூட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அது உருகும், அது வேற விஷயம். ஆனா உருக்கின நெய்யை எடுத்து கொண்டு வந்து விளக்கேற்றும் போது அதனுடைய சுடர் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த சுடருடைய வாசனை உங்களுக்கு கிட்ட உட்காரும் போது தெரியும். ஹோமத்துல இருக்கக்கூடிய அந்த புகையுடைய மனம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதனால நெய் தீபம் அப்படிங்கறது ஏத்தும் பொழுது நமக்கு அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தது இலுப்பை எண்ணெய். இலுப்பை எண்ணெயும் கிட்டத்தட்ட நெய் போல கொஞ்சம் கெட்டி திரவமாக இருக்கக்கூடியதுதான். இது எதற்கான ஒரு தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வம்ச விருத்தி மற்றும் குலதெய்வத்துடைய பூரண அருள். சிவபக்தர்கள் இருந்தா சிவபக்தர்கள் இந்த இலுப்பை எண்ணெயை கொண்டு விளக்கேற்றலாம். அதே போல வேப்ப எண்ணெய். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது இந்த வேப்ப எண்ணெய். எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கக்கூடிய வீடுகள்ல இந்த வேப்ப எண்ணெயை வச்சு விளக்கேற்றும் பொழுது நிச்சயமாக ஒரு குடும்ப ஒற்றுமை உறுதிங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல தேங்காய் எண்ணெய். அதே போல பாத்தீங்கன்னா சில பேர்த்த பார்த்த உடனே ஒரு முகம் வசீகரிக்கும். அவங்க பேச்சு கேட்டாலே கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். இது போல வசீகரிக்கக்கூடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயால் ஏற்றக்கூடிய தீபம். அந்த தேங்காய் எண்ணெயால் ஏற்றக்கூடிய தீபத்தை அருகில கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்து தியானம் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த முக வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது எளிதாக கிடைக்கும். அப்போ இங்க 5 எண்ணெய்களை பற்றி சொல்லிட்டோம். இததான் சேர்த்து பஞ்சக்கூட்டு எண்ணெய்ன்னு நம்ம வீட்டுல பெரியவர்கள் அழகா ஒரே மாதிரி, இது ஒரு 100 ml எடுத்துட்டீங்கன்னா நல்லெண்ணெய் 100 ml, நெய் 100 ml, இப்படி எல்லாம் சரி சமமாக சரி பங்காக நீங்க நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய், வேப்ப எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து பஞ்சக்கூட்டு எண்ணெய் நீங்களே வீட்டுல தயாரிக்கலாங்க. இது போல சுத்தமா நீங்களே தயாரித்த எண்ணெய் கொண்டு வீட்டுல விளக்கேத்துறதுங்கிறது தான் மிக மிக சிறப்பான ஒன்று. அதனால நீங்க அதை தினப்படி செய்துட்டு வரலாம். அப்படி இல்லையா, ஒரு விளக்குக்கு ஒரு எண்ணெய் ஊத்தலாம், இன்னொரு விளக்குக்கு இன்னொரு எண்ணெய் விடலாம். இப்படி போட்டு தீபத்தை ஏற்றி வீட்டை பிரகாசிக்க வைக்கிறதுங்கிறது அது ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு வீட்டுல தெய்வ கடாட்சம் பூரணமாக இருப்பதை நீங்களே பார்க்கலாம். இப்ப எண்ணெயை பத்தி பேசியாச்சு. அடுத்தது திரி. எப்பயுமே எண்ணெயை விட்டுதான் திரிக்கணும், திரிய போடணும். ஏன்னா எண்ணெய் திரி. எண்ணெய் திரி அப்படின்னா என்ன? எனக்குள் இருக்கும் என் ஆத்மாவை திரித்து மேலோங்க செய்து பரமனுடன் அந்த அவர்களுடைய அந்த ஆற்றலுக்கு ஏற்ற என்னுடைய ஆற்றலை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் எண்ணெய் திரிங்கிறது. அதனால எண்ணெய் போட்டுட்டு தான் வீட்டுல திரியை போடணும். விளக்குக்கு போடும் பொழுது எண்ணெய் விட்டுட்டு திரிய போடுறது வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். திரிய போட்டுட்டு எண்ணெய் போடாதீங்க. திரி என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பஞ்சு திரி, தூய பஞ்சு திரிய போடுங்க. சில பேர் இந்த கலரா வண்ண வண்ண திரிகள்லாம் இருக்கு. வண்ண வண்ண திரிகள் போடுறது இப்போ ஒரு சமீபமா காலமா ஒரு பழக்கத்துல இருக்கு. உங்களுக்கு போடணும்னு விருப்பம் பட்டா நீங்க போட்டுக்கலாம். சிவப்பு திரியெல்லாம் பாத்தீங்கன்னா பகை தோஷம் விலகறதுக்குன்னு சொல்லுவாங்க. கருப்பு வண்ணம் மட்டும் போட வேண்டாம். வெள்ளை திரி போடுவது எல்லா விதத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் நல்ல இலவம் பஞ்சில திரிக்கக்கூடிய அந்த திரியிலேருந்து எடுத்து போடுறதுங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். பஞ்சு திரி போலவே அதிக நன்மையை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை தண்டை
பிரிச்சிங்கனாக்க உடைச்சு உடைச்சு எடுக்கும் பொழுது ஒரு நூல் மாதிரி மெல்லிசா இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்களே கூட நூல் நூத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைகள்ல எல்லாம் இருக்கு. அந்த தாமரை தண்டு திரிய வெள்ளிக்கிழமைகளில் வீட்டுல விளக்கேற்றும் பொழுது போடும் பொழுது, அதாவது ஒரு பங்கு தாமரை தண்டும் ஒரு பங்கு நம்மளுடைய பஞ்சு திரியும் சேர்த்து இணைத்து திருத்தி நீங்க போடுங்க. அப்படி போடும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமியுடைய வாசம் வீட்டில் நிச்சயமாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி, வாழைத்தண்டு எல்லாம் வீட்டுல நம்ம சமைக்கிறோம், சுத்தமா நீங்க அத வாழைத்தண்டை நீங்க திருச்சி திருச்சி எடுத்து நீங்க சேகரிச்சு வச்சுக்கோங்க. பின்னால உங்களுக்கு அதை காய வச்சு எடுத்துட்டு அதை நீங்க நம்ம குலதெய்வ விளக்கேத்துவோம் இல்லைங்களா, அதுல நீங்க போட்டுட்டு வாங்க. அது போல போட்டா நிச்சயமா உங்க வீட்டுல குலதெய்வம் வாசம் கட்டாயம் இருக்குங்க, நம்புங்க. ஏன்னா இது போல செய்துட்டு வந்து நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் சொல்லி அவங்க வீட்டுல குலதெய்வம் வாசம் செய்யறத கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த வாழைத்தண்டு திரி என்பது வம்ச விருத்திக்கும் குலதெய்வத்துடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று தருவதற்கும் நீங்க உபயோகிக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றதை பத்தி பேசிட்டோம். எத்தனை விளக்கேற்றுவது அப்படிங்கறது ஒரு அற்புதமான ஒரு குவெஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்தே ஆகணும். ஒற்றை விளக்கு மட்டும் ஏத்தாதீங்க, ஒற்றை விளக்கு மட்டும் ஏத்தாதீங்க. அது ரொம்ப சாதாரணமான பலனை கொடுக்கும். வீட்டுல எப்பயும் ஜெகஜோதிய விளக்கு எரிய எரிய நமக்கே பார்க்க ஒரு மனசு ஒரு ஆனந்தமா இருக்கும். அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்கு என்பது ரொம்ப அற்புத பலனை கொடுக்குங்க. அதனால 2 தீபம் மினிமம் போடுங்க. அது வடக்கு பக்கம் 2ம் சேர்த்து பாக்குற மாதிரி இருக்கலாம், வடக்கு 1 கிழக்கு 1 பார்த்து ஏத்தலாம். இப்படி எப்படி எந்த டைரக்ஷன்ல வச்சு பண்றதா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா மினிமம் 2 விளக்கு போடுறது ரொம்ப நல்லது. 2 விளக்கு அப்படிங்கிறதே குடும்ப ஒற்றுமை. நம்ம ஏற்கனவே நம்ம வேப்ப எண்ணெய்க்கு நம்ம குடும்ப ஒற்றுமை சொல்லியிருந்தோம் இல்லையா, அது போல ரெட்டை விளக்கு போட்டுட்டு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் நல்ல ஒற்றுமை, கணவன் மனைவி பந்தம் நன்றாக நிலைக்கும். அதே போல 3 விளக்கு ஏற்றினால் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல குழந்தைகள் இருக்காங்களே, குழந்தைகள் நல்ல படிப்புல நல்ல மேலோங்கி வருவாங்க. அவர்களால் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு எட்டும். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். 4 முகம் அல்லது 4 விளக்குகள் ஏற்றினால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில சௌகரியம், சுக சௌகரியம் அப்படிங்கறதெல்லாம் வாழ்க்கையில வேணுமோ. இப்ப வாழறதே என்னங்க, நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்ல வீட்டு வாகனம் எல்லாம் நல்ல சகல செல்வங்களோட வாழணும்னு ஆசைப்படுறோம். இது போல சுக சௌகரியங்கள் எல்லாம் நிறைந்து கொடுக்கக்கூடியது இந்த 4 விளக்குகள். 5 விளக்கு, 5 முகம் அல்லது 5 விளக்குகள் இது ஏற்றும் பொழுது அற்புதமான அனைத்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் தங்கும். அதாவது இந்த 5 முகம்ங்கிறது ஒரு குத்து விளக்கில் 5 பக்கமும் எரியக்கூடிய விளக்காக இருக்கும். இது 1 ஏத்தக்கூடாது. முடிஞ்சா அகல் விளக்கோ இல்ல காமாட்சி விளக்கோ மற்ற விளக்குகளோ தனித்தனியா எழுதும் போது 5 ஏத்தலாம். குத்து விளக்காக ஏற்றினீர்கள் அப்படின்னா தனித்தனியா அதுக்கு 2 முகம் தனித்தனியா ஒவ்வொரு முகமா ஏத்தலாம், இல்ல ரெட்ட முகமா ஏத்தலாம், இல்ல 5ம் சேர்த்து 5 முகமாக ஏத்தலாம். ஆனா குத்து விளக்கு தனியாக 1 மட்டும் ஏத்தக்கூடாது. இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இது போல நம்மளுடைய விளக்கு ஏற்றும் முறைகள் அப்படிங்கிறது நிறைய நம்ம பெரியவர்கள் சொன்னதை இதெல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். விளக்கு ஏற்றதை பத்தி நம்ம வரிசையா பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதுல சில பேருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், எந்த நேரத்துல நம்ம விளக்கு ஏத்தலாம்? விளக்கேற்றுவதற்கான உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை பொழுது எல்லாராலையும் 6 மணிக்கு முன்னாடி, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏத்த முடியல அப்படின்னா கூட சூரிய உதயானத்துக்கு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 6:30 மணிக்குள்ள விளக்கேத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த டைமிங்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல சந்தியா நேரம் சொல்லக்கூடிய மாலை கோதுளி முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நேரம், சூரிய அஸ்தமனம் ஆகிற அந்த பொழுதுல ஏத்துறது மிகவும் நல்லது. இந்த நேரங்கள்ல எப்பயும் பெண்கள் விளக்கேற்றுவது நல்லது. ஆண்கள் ஏத்தலாம், பெண்களால முடியாத நேரத்துல ஆண்கள் ஏற்றுவதுங்கிறது செய்யலாம் வீட்டுல, அது தப்பு இல்லைங்க. ஆனா பெண்கள் பார்த்தீங்கன்னா கால வேளையில நம்ம குளிக்கல, உடல் சுத்தம் பண்ணிக்கல, விளக்கேத்தலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். கைகால் தூய்மைப்படுத்திட்டு முகம் நல்லா கழுவிட்டு நிச்சயமா நீங்க விளக்கு ஏத்தலாம்.
அதாவது ஒரு பிரதானமான ஒரு விளக்கு வச்சிருப்பீங்களே, அந்த விளக்கு நிச்சயமா ஏத்திடணும். 2 விளக்கை ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலைகளை நீங்க தொடரலாம். அப்படின்னு செய்யும் பொழுதுதான் வீட்டுல நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதே போலங்க, வீட்டுல எல்லாரும் வெளியில கிளம்பிட்டாங்க, பணிக்கு சென்று விட்டார்கள், அதுக்கப்புறம் நீங்க விளக்கேத்தி பூஜை பண்றதுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்வதை தவிர்ப்பது நல்லது. வீட்டுல எல்லாரும் இருக்கும் பொழுது பூஜை புனஸ்காரங்கள் செய்வதுதான் சால சிறந்தது. அதனால அதை நீங்க இதையும் கொஞ்சம் வழக்கப்படுத்திக்கோங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக அதுவே உங்களுக்கு பழக்கமாகிவிடும். அதே போல பாத்தீங்கன்னா, விளக்கை மலையேற்றுவதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. சில பேர் அப்படியே விட்டுருவோம், அதாவது அதுவே தன்னை போல குளிர்விக்கிறதுக்குன்னு. ஆனா சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா குளிர்விக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில அப்படி அந்த தீபத்தை வந்து அணைய விடுவாங்க, வாயை ஊதி அணைய வைப்பாங்க. இதெல்லாம் வந்து தவிர்த்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை நிச்சயமா நம்ம தவிர்க்கணும். அப்பதான் வீட்டுல நல்லா ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும், வீட்டுல ஒரு அமைதி இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் சொல்லக்கூடியது ஆற்றல் நம்ம வீட்டுல இருக்கும். அப்ப எதனால நம்ம குளிர்விக்கலாம்? பூ, வீட்டுல சுவாமிக்கு வைக்கிற பூ, இந்த விளக்குக்குன்னே பூ வச்சு நம்ம வந்து அழகுபடுத்தோம்ல, அதுல இருந்து ஒத்த பூவை எடுத்து அதை மெதுவா, அதுவும் தீபத்துக்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும். எந்த சக்தியை நாம வந்து அதற்கு நேர்மாறாக ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அவர்கள் கிட்ட கட்டாயம் ஒரு பர்மிஷன் வாங்கணும். இதை நான் குளிர்விக்கிறேன் உங்களுடைய சம்மதத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்விக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா, ஒரு தூண்டு திரின்னு ஒண்ணு இருக்கும், ஒரு சின்ன கம்பி மாதிரி விற்கும். இல்ல நம்ம விளக்கேத்துறதுக்காக நம்ம ஒரு குச்சி இருக்கும் இல்லையா, தீக்குச்சி, அதனுடைய பின்பகுதிய மெதுவாக நம்ம அந்த திரிய வந்து உள்ள நகர்த்தி விட்டு மலையேற்றுவதுங்கிறது ரொம்ப நல்லது. கையை கொண்டு வெறும் கையை வச்சு நீங்க வந்து திரிய வந்து கீழே உள்ள பக்கம் தூண்டி விட வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் நம்ம வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். தீபத்துடைய அந்த தீபத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க, அதனுடைய ஆற்றலும் அதனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்போ தீபம் ஏற்றும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னு என்னன்னு நிறைய ஸ்லோகம் இருக்குங்க. மகாலட்சுமிக்குன்னு இருக்கு, சக்தி வழிபாடுக்குன்னு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. நான் தினப்படி சொல்லுவது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபம் ஜோதி பரபிரம்ம தீபம் ஜோதி பராயணி தீபேன ஹரதே பாவம் பிரார்த்த காலே கணபதி. இன்னொரு தடவை சொல்றேன், கேட்டுக்கோங்க. தீபம் ஜோதி பரபிரம்ம தீபம் ஜோதி பராயணி தீபேன ஹரதே பாவம் பிரார்த்த காலே கணபதி. தீபம் ஜோதி பரபிரம்ம தீபம் ஜோதி பராயணி தீபேன ஹரதே பாவம் பிரார்த்த காலே கணபதி. இப்படி சொல்லி நம்ம ஏத்தும் பொழுது அந்த தீபத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் செய்ததுக்கு அப்புறமா நம்ம விளக்க வந்து அழகா விளக்கி வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நல்ல பளபளத்தோட தேய்ச்சி வைக்கணும்னு. அது இன்னைக்கு செய்யலாம்ங்கிறது எல்லோருக்கும் ஒரு ஒரு வினாவாகவே இருக்கும். எப்போ அது வந்து சுத்தப்படுத்தக்கூடிய நாள் செவ்வாய் வெள்ளிய நீங்க தவிர்த்திடணும். பண்டிகை நாளா இருந்ததுன்னா முதல் நாளே செய்திடணும். அதே போல பாத்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு தனியா நீங்க விளக்கேத்துறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை துலக்க கூடாது. நீங்க முதல்ல சுத்தமாகிட்டு அதுக்கப்புறம் விளக்க வந்து சுத்தப்படுத்துவதுதான் நல்லது. சுத்தப்படுத்தி முடிச்ச உடனேவே உங்களுடைய பூஜை அறையில கொண்டு போய் சுத்தப்படுத்தின விளக்க வச்சுட்டு, எப்ப நீங்க பூஜைக்கு விளக்கு ஏத்துறீங்களோ அந்த நேரத்துல அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகுபடுத்திட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேத்துறது எப்பயுமே வழிமுறையாக நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கரெக்டான வழிமுறை. அதே உங்களை வந்து இந்த ஒவ்வொரு, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலயே நம்ம வழிமுறை கடைபிடிப்போம். இது போல பூஜைகளுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. பெரியவர்கள் சில வழிமுறைகள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றினாலே வாழ்க்கையில நம்ம நல்ல சீரும் சிறப்புமா ரொம்ப நல்லா இருக்கலாம்ங்க. இன்னும் நிறைய பேசலாம் வரும் பதிவுகளில். நன்றி.